வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் என்ட்ராய்ட் காலேஜ். நான் வாழைச்சேனையிலிருந்து அரூஸ். நண்பர்களே, எங்க எல்லாருக்கும் மிச்சம் பிடிச்ச ஒரு விஷயம் எங்களோட போனை 7 மணி நேரம் டிசைன் பண்றது. பொதுவாக சிலவங்க ஐபோன் லவர்ஸ் இருப்பாங்க. ஐபோன் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். பட் அந்த ஐபோன் வாங்குற அளவுக்கு சல்லி அல்லது ஐபோன் பாவிக்கிற அளவுக்கு சல்லி, அந்த ஐபோன் அவங்களுக்கு கிடைச்சிக்காது. பட் ஆண்ட்ராய்ட் போன் ஏதாவது ஒன்று பாவிப்பாங்க. அப்படி சொல்லிக்கிறாங்க. அதே போல சிலவங்க போன் ஃபாஸ்ட் ஆகுது இல்ல, போன் கொஞ்சம் ஸ்லோவா வேலை செய்யணும் சிலவங்களோட பிரச்சனை. இந்த 2 பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாகத்தான் இன்றைக்கு நாங்க பார்க்க போற எப் இருக்கும் நண்பர்களே. அது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு கூட நான் நினைக்கிறேன். இந்த கிளீன் இன்னைக்கு நான் பார்க்க போற எப் இந்த கிளீன் யூஐன்னு சொல்லக்கூடிய இந்த எப் தான் நண்பர்களே. இந்த எப் ஒன்று ஐபோன் லவர்ஸ், ஐபோன் ரொம்ப பிடிக்கும் பட் ஐபோன் பாய்க்கிற அளவுக்கு இது ஈக்காது அப்படிப்பட்டவங்களுக்கு, அதே போல எங்களோட போன் கொஞ்சம் ஸ்லோவா வேலை செய்யுது, ஃபாஸ்டா வேலை செய்யுது இல்லை அப்படின்ற பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த இது இந்த அப்ளிகேஷன் சமர்ப்பணமாக தமிழ் என்ட்ராய்ட் காலேஜ் வழங்குது நண்பர்களே. வாங்க இந்த எப்ப நாங்க எப்படி டவுன்லோட் பண்ண விஷயத்த பார்க்கலாம். இந்த எப்ப நாங்க எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு கேட்டா, பிளே ஸ்டோருக்கு போங்க. உங்களோட பிளே ஸ்டோருக்கு போயிட்டு நீங்க கிளீன் யூஐன்னு டைப் பண்ணுங்க. கிளீன் யூஐன்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட ஆரம்பத்துல ஸ்டார்ட்ல உங்களோட ஸ்கிரீனுக்கு வரும் இந்த எப் தான். நீங்க கிளீன் யூஐன்னு சொல்லி டைப் பண்ணா போதும், ஸ்டார்ட்ல வரக்கூடிய எப். அந்த எப்ப நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்களோட போன்ல. கிளீன் யூஐன்னு டைப் பண்ணுங்க. நான் ஏற்கனவே டைப் பண்ணது இது, அதனால நான் போறேன். கிளீன் யூஐன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா இப்படி ஆரம்பத்தில் வரக்கூடிய இந்த எப் தான் அதுக்குரிய எப். இந்த எப்ப நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி இந்த எப்ப நீங்க ஓபன் பண்ணா போதும், உங்களோட ஸ்கிரீன்ல நீங்க ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் இப்படி ஐபோன் மாதிரி மாறிடும். அதே நேரம் உங்களோட ஸ்கிரீன் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும், உங்களோட போன் ஃபாஸ்ட் ஆகும் வேலை செய்யும் நண்பர்களே. அதே போல இதுல செட்டிங்ஸ் நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, செட்டிங்ஸ் பெருசா செய்யற அளவு செட்டிங்ஸ் ஒன்றும் இல்ல. ஓகேவா, எல்லாம் ஆக்டிவேட் ஆகிடும். நீங்க செய்ய வேண்டியது ஒன்று தான், இந்த நோட்டிபிகேஷன் செட்டிங் சம் டைம் ஆக்டிவ் ஆகாம இருக்கும். அதை நீங்க ஆக்டிவ் பண்ணி விடுங்க. நோட்டிபிகேஷன் செட்டிங்ஸ் போயிட்டு அதை ஆக்டிவ் பண்ணி விடுங்க. இந்த நோட்டிபிகேஷன் சர்வீஸ் அதுக்கு போயிட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட செட்டிங்ஸுக்கு போகும். செட்டிங்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னா இங்க கிளீன் யூஐ இருக்குது, அதுக்கு போயிட்டு நீங்க 1 கொடுத்துட்டுருங்க. அப்பதான் உங்களோட நோட்டிபிகேஷன்ஸ், வாட்ஸ்அப் வரக்கூடிய மெசேஜஸ் அது போன்ற விஷயங்கள் அது காட்டும். அதே மாதிரி அடுத்த விஷயம் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து நீங்க செய்ய வேண்டிய வேலை பேட்டரி பெர்சன்டேஜ். உங்களுக்கு வேணும்னு ஏற்கனவே இந்த ஆக்டிவ் பண்ணக்குள்ள பெர்சன்டேஜ் இருக்காது. உங்களோட பேட்டரி பெர்சன்டேஜ் வேணும்னா இதை நீங்க கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. இவ்வளவு தான் நீங்க செய்ய வேண்டிய செட்டிங்ஸ். இந்த ஆப் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆப் பிடிச்சிருக்கும். இதை லைக் பண்ணி அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க. தமிழ் என்ட்ராய்ட் காலேஜை லைக் பண்ணாதவங்க அதிகமா லைக் பண்ணுங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த விஷயத்தை எக்டி வைங்க நண்பர்களே. அடுத்து இன்னும் ஒரு நல்ல உங்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய எப்போட உங்களை சந்திக்கும் வரை உங்களின் விடைபெறும் நான் அரூஸ். இது உங்கள் தமிழ் என்ட்ராய்ட் காலேஜ். என்றும் இணைந்திருங்கள் நண்பர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. அதே போல மறந்துடாம உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எப்ப பத்தி இந்த இதுக்கு மேலே வீடியோக்கு மேல இதுக்குடைய லிங்க் கொடுத்திருப்போம். நீங்க பிளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ண கஷ்டமா அந்த லிங்க் டவுன்லோட் பண்ணலாம். அதே போல சந்தேகம் ஏற்பட சொன்னா மேல கொடுக்கப்பட்ட போன் நம்பர்களுக்கு 24 மணி நேரமும் பயப்படாம வாட்ஸ்அப் மூலமாக மாத்திரம் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்தும் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.